3 வகையான நீதிகளை நம்ம பிரியாம்பிள் இல்லையா, அரசியலமைப்பு, நம்ம முகவுரை, முன்னுரை, முகவுரை, இதெல்லாம் வந்து 3 வகையான நீதியை சொல்லுது. இந்த நீதிகளை வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது வந்து மனிதர்களுக்கு ஃபுல்லாக மனித குலத்துக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நீதிகள். என்னென்ன நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சமூக நீதி, 2வது பொருளாதார நீதி, 3வது அரசியல் நீதி. இந்த 3 வகையான நீதிகள் இதில் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பொருளாதார நீதினா என்ன? நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைவருக்கும் பொதுவாக வழங்கப்படணும். ஓகே, ஒரு கேபிட்டலிஸ்ட், ஒரு முதலாளி, ஒருத்தங்களே ஒரு சாராரே மொத்த வளங்களையும் இல்லாமல் எல்லாருக்கும் வளங்களை சமமாக பங்கெடுக்கணும், இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சமூக நீதி. ஓகே, பொருளாதார நீதி. ஓகே, அரசியல் நீதி அப்படின்னா அரசியல் உரிமைகள் எல்லாருக்கும் சமம், யூனிவர்சல் அடல்ட் சர்ஃபேஜ், அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இல்லையா. ஸோ அனைவருக்கும், வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை. இந்தியாவில் கடைக்கோடி மனிதனும் உச்சபட்சத்துக்கு அடைய முடியும். பழங்குடியினர் வந்து குடியரசுத் தலைவர் ஆக முடியும் இல்லையா, பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து பிரதமர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அரசியல் நீதி. அடுத்து சமூக நீதி அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்காக தான் இதை நம்ம பெரிய அளவில் போராடிட்டு இருக்கோம். ஏன் சமூக நீதி வந்து சிலபஸில் வைக்கிறான்? முதல்ல இதெல்லாம் ஏங்க சிலபஸில் வைக்கிறான்? நீங்கள் வந்து ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக, குரூப் 1 ஆஃபீஸராக போகிறீங்க அப்படின்னா வந்து ஏன் சிலபஸ், ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சமூக நீதி பற்றி உங்களுக்கு ஏன் புரிதல் இருக்கணும் அப்படின்னா, திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள், கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஓகே, படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த படிக்கிறது மாதிரி நடந்துக்கணும் இல்லையா. அப்போ நம்ம வெறும் சிலபஸ் மட்டும் படிக்காமல் இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து படித்து அதை நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில், நிர்வாகத்தில் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது, கற்றபின் நிற்க. ஸோ அது மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான சிலபஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சமூக நீதி அப்படிங்கிறத நம்ம பிரச்சனையே அதுதான், சமூகத்தில் சமமான நீதி இல்லை. ஸோ அந்த சமூக நீதி என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிலபஸ் தான் இதெல்லாம். சரிங்களா? சமூக நீதினா என்னன்னு பார்ப்போம். சமூக நீதி, social justice refers to the fair division of resources, opportunities and privileges in the society. நம்ம ஊரில் ப்ரிவிலேஜஸ், உரிமைகள் இருக்கு இல்லையா, இந்த சமூக நீதி அப்படிங்கிறதே வந்து உரிமைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை. ஒருத்தனுக்கு கோயிலுக்கு போகிற உரிமை இருக்குது, ஒருத்தனுக்கு கோயிலுக்கு போகிற உரிமை இல்லை, ஒருத்தனுக்கு வந்து கோயில் கருவறைக்கு போகிற உரிமை இருக்குது, ஒருத்தனுக்கு கோயிலுக்கு கருவறைக்கு போல உரிமை இல்லை இல்லையா. அப்போ உரிமைகள் வந்து எல்லாத்துக்கும் உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி இல்லையா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதை விட சமூக நீதியை அழகாக டிஃபைன் பண்ண முடியாது. சமூக நீதி என்பது சமூகத்தில் உள்ள வளங்கள், வாய்ப்புகள் மற்றும் சலுகைகள் நியாயமான பிரிவை குறிக்கிறது. ஓகே, ஏன் இந்த சமூக நீதி வழங்கணும் அப்படின்னா, மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தில் வெற்றி பெறதுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. சரிங்களா? சமூக நீதி அப்படிங்கிறது வந்து சமத்துவமின்மை, ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானது. சமத்துவமின்மைக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் எதிரானது தான் என்னது? சமூக நீதி. சாதியால் வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் வந்து மறுக்கப்படுது. அப்படி இல்லாமல் சாதியால் வாய்ப்புகள் மறுக்கப்படாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. ஆதிக்க சமூகங்கள் இனம், மதம், சாதி, மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையில் அநீதிகளை எழுதிட்டு இருக்கு. வெறும் சாதி அடிப்படையில் மட்டும் இல்லை, இனத்தின் அடிப்படையிலும் சாதி உணர்வு தப்பு அப்படின்னா இன உணர்வும் தப்பு, மொழி உணர்வு இருக்கலாம், ஆனால் வந்து வெறியா இருக்கக்கூடாது, சாதி வெறி ஆகக்கூடாது, மொழி வெறி ஆகக்கூடாது இல்லையா, இன வெறி ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் அநீதிகள் நடந்துட்டு இருக்கு. உரிமைகளை சமமாக பெற்றிடுறதுக்கு தான் சமூக நீதி அவசியமாகிறது. நம்ம ஊரில் சமூகம் வந்து ஒரு படிநிலையாக இருக்குது. சரியா? அதை பற்றி விரிவாக பார்ப்போம். வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படிநிலையாக இருக்குது. அந்த படிநிலையில் பார்த்தீங்கன்னா வர்ணத்தின் அடிப்படையில் ஜாதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் பிராமண, சத்திரிய, வைசியா, சூத்ராஸ், இதில் எதுலையுமே சேராத பஞ்சமாஸ் அப்படின்னு சொல்லி தனியாக அந்த படிநிலைகளே வராதவங்களே இருக்கும். சரிங்களா? இதுதான் காலகாலமாக ட்ரெடிஷ்னலாக படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வெர்டிக்கலாக இது வந்து வர்ணா சிஸ்டம் இருக்குது. இதுக்குள்ளேயே ஹரிசாண்டலாக சூத்ராக்குள்ளேயே இந்த வேறு கேஸ்ட்டு, இதில் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஹரிசாண்டலாகவும் ஓகே குறுக்கும் நெடுக்குமாக பிளவு வந்து இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே சொல்லுவான், எல்லாருமே படிச்சிருப்பான், நம்ம ஊரில் சர்க்குலராகவும் ஜாதி அடிப்படையில் பிரிவு இருக்குது. விளிம்பு நிலை மனிதர்கள் அப்படின்னு வந்து படிப்போம் இல்லையா, சாதி படிநிலைகளில் கீழாக இருக்கிறவங்கள விளிம்பு நிலை மனிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஓரம் எட்ஜஸ் விளிம்பு நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிலவியல் அடிப்படையிலே பாருங்களேன், ஜாகிரபிக்கலாகவே பாருங்களேன், மீனவர்கள் வந்து கடல் ஓரத்தில் இருக்கான், மீனவர்கள் வந்து மவுண்ட் ரோட்டுக்கு வர முடியாது, மீனவர்கள் வந்து பீச்சில் தான் இருக்கணும். உழைக்கும் வர்க்கத்தினர் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இருப்பாங்க. ஓகே,
தலித்துகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நான் சென்னை வச்சு சொல்கிறேன், நிலவியலே வந்து இந்த மாதிரி மக்களை வந்து விளிம்பியில் இருக்குது. உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கும். அந்த மாதிரியான விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் இந்த மையத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் இருக்கிற போட்டி வந்து அதிகார போட்டி. அந்த அதிகார போட்டிலாம் அது வந்து எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு தான் இந்த அதிகாரத்தில் ஒருத்தன் மையத்தில் இருக்கான், ஒருத்தன் வந்து விலகி இருக்கான் அப்படின்னு நான் சொல்லலை. அதை நான் யாரையும் குற்றச்சாட்டல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் இந்த வகுப்புலாம் படிக்கிறோம், ஏன் இந்த புரிதல் தேவைன்னா, இதெல்லாம் இருக்கு போல, நிறைய புரிதல் தானேங்க. இல்லை புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், ஓகே இது தப்பு அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதுதான் கல்வி இல்லையா, கல்வி மேம்பாடு அதெல்லாம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் அந்த வகுப்புகள் எல்லாம். ஓகே, இதில் நான் வந்து வேற எந்த பர்பஸும் கிடையாது. ஓகே, அடுத்து சமூக நீதியின் 5 கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக நீதியோடு இருக்கணும் அப்படின்னா அந்த சமூக நீதி இருக்கிறதுக்கு இந்தந்த கோட்பாடுகள்லாம் அவசியமாக இருக்குது. ஒன்று, அந்த சமூகம் வளங்களுக்கான அணுகலில் அனைவருக்கும் உரிமையை தரணும். சரிங்களா, வளங்களுக்கான அணுகலில் அனைவருக்கும் சம உரிமையை தரணும். அக்சஸ் டு ரிசோர்ஸஸ் ஃபார் ஆல். அடுத்து, சம வாய்ப்புகளையும் சம பங்கையும் தரணும். ஈக்குவிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சம பங்கை தரணும், ஈக்குவிட்டி. அடுத்து, பார்ட்டிசிபேஷன். சமூகத்தில் அனைவரும் அனைத்து நிலைகள்லையும், பொருளாதார நிலையிலையும் அரசியல் நிலையிலையும் அனைத்து தளங்கள்லையும் சமூகத்தில் எல்லோரும் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்புகளை தரணும். அடுத்து, அந்த சமூகம் பன்முகத்தன்மையாக இருந்தாலும் அந்த பன்முகத்தன்மையை அப்படியாவே எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ அரசியல் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்தியாவை வந்து ஒரு ஃப்ரூட் பவுலாக சொல்கிறாங்க, ஒரு பழ கிண்ணமாக வந்து சொல்கிறாங்க. அதில் நிறைய பழங்கள் இருக்கும். ஒரு பழத்தை எடுக்கும்போது ஒரு வகையான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதை தாண்டி அது வந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஆகும்போதுன்னு ஒரே டேஸ்ட் தான் தரும் இல்லையா. அந்த மாதிரி பன்முகத்தன்மையோடு இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கணும் அந்த சமூக நீதிக்கு உட்பட்ட சமூகம். அடுத்து, மனித உரிமைகளை மதிக்க தெரியணும். தீஸ் ஆர் தி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். இப்போ இந்த ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சமூக நீதியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சமத்துவத்துக்கும் சம பங்குக்கும் என்ன வித்தியாசம், சமத்துவமுக்கும் சம பங்குக்கும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் நிலவணும் அப்படின்னு நினைக்கிறோம். சமூகத்தில் சமத்துவம் நிலவணும் அப்படின்னு நினைக்கணும். சமத்துவம் நிலவணும் அப்படின்னா உண்மைதான், சமத்துவம் தான் நிலவணும் அப்படின்னா ஒருத்தனும் லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கான், ஒருத்தனும் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கான் இல்லையா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துட்டா சமத்துவம் எப்படி நிலவும், ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்தா எப்படி வந்து சமத்துவம் நிலவும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமத்துவம் அப்படிங்கிற பேரில் எல்லாருக்கும் சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், சமத்துவம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சைக்கிளை பயன்படுத்துகிறவங்க பாருங்கள், ஒருத்தங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க சரியா, அவங்களால அந்த சைக்கிளை பயன்படுத்தவே முடியாது. ஒருத்தங்க ரொம்ப உயரமான மனிதராக இருக்கார், அவருக்கு அந்த சைக்கிள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்து ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் பயன்படுத்துகிற சைக்கிளாக இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து ஒரு குழந்தைக்கும் அதே அளவில் சைக்கிளை வந்து கொடுக்குறோம். இது பேர் வந்து சமத்துவம், எல்லாருக்கும் சமமான பொருளை வந்து கொடுக்குறது, வாய்ப்புகளை கொடுக்குறோம். ஆனால் ஈக்விட்டி சம பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளை தர்றது. ஓகே, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க பயன்படுத்துகிற மாதிரியான சைக்கிள், உயரமானவருக்கு அவர் பயன்படுத்துகிற மாதிரியான சைக்கிள், பெண்களுக்கு அவர் பயன்படுத்துகிற மாதிரி சைக்கிள், குழந்தைக்கு குழந்தை பயன்படுத்துகிற மாதிரி சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது சம பங்கு. அப்போ ஒரு சமூகத்தில் சமத்துவம் நிலவணுன்றது தான் அல்டிமேட் எய்ம். சமத்துவம் வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் சம பங்கு கொடுக்கணும். ஓகேவா, எல்லாருக்கும் ஒன்றே கொடுத்துட முடியாது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஈக்விட்டி கான்செப்டில் தான் என்ன இருக்குது, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஏன் ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். இடஒதுக்கீடு எதுக்கு அப்படின்னா சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் மைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும், பின்தங்கிய நிலையில் இருக்கிற மனிதர்களையும் மேல் நோக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொடுக்கறது தான் ரிசர்வேஷன். அதுதான் வந்து ஈக்விட்டி. அப்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கணும். விளிம்பு மனிதர்கள் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கணும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா, இதுதான் வந்து சமூக நீதியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஈக்விட்டி தேவை. ஈக்குவாலிட்டி தேவையா, ஈக்விட்டி தேவை. இதை புரிஞ்சுக்குங்க. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் each individuals or group of individuals is given the same resources or opportunities. சம பங்கு சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மக்களுக்கு சமமான வாய்ப்புகளையும் சமமான வளங்களையும் தர்றது. வேறஸ் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னென்னா, சம பங்கு அப்படிங்கிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் சர்க்கம்டன்சஸில் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் டு அப்லிஃப்ட் தம்.
ஸோ ஒருத்தங்களை மேல் நோக்கி கொண்டு வர்றதற்கு வேறு வேறு வகையான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான உதவிகளையும் வளங்களையும் கொடுத்து முன்னேற்றது சமபங்கு, ஈக்விட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுதாண்டி சமூக நீதிக்கான ஒரு 6 கூறுகள் இருக்குது. இப்போ நான் சமூக நீதி உடைய மனிதன் அப்படின்னு சொன்னால் இந்த 6 கூறுகள் 6 எலிமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் சமூக நீதியை மதிக்கக்கூடிய, சமூக நீதியை போற்றத்தக்க ஒரு மனிதராக இருக்கீங்க. அந்த 6 கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுய அன்பும் சுய அறிவும் இருக்கணும். ஓகே, ஸோ தன்னை உணர்தல் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அறிவு வந்து முக்கியம், அடிப்படையான அறிவு வந்து முக்கியம். அடுத்து யார் சமூக நீதி உடையவனாக இருப்பான்னா, யார் வந்து பிறருக்கு மரியாதை தரணும், தன்னை போல பிறரையும் நேசி. ஓகே, ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்துக்கக்கூடியவனா, உணர்வுசார் நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் சமூக நீதியை வழிகாட்ட முடியும். அடுத்து சமூக அநீதியின் சிக்கல்களை புரிந்து கொள்ளுதல். ஒருவேளை சமூக நீதி சமூகத்தில் இல்லை அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்கிறவங்களா அவங்க இருக்கணும். அடுத்து சமூக இயக்கங்களையும் சமூக மாற்றங்களையும் பங்கேற்று செல்கிறவங்களா அவங்க இருக்கணும். இதுதான் சமூக நீதிக்கான கூறுகள். அடுத்து சமூக நீதியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சமூக செயல்பாட்டாளராக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சமூக நீதியினுடைய 6 கூறுகள். ஓகே, இந்தியாவில் சமூக நீதி ஏற்படுத்தணும் அப்படின்னா இருக்கக்கூடிய 2 முக்கியமான சிக்கல்களை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த மாதிரியான சமூக நீதியை உருவாக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். மேலை நாடுகளில் சமூக நீதி எப்படி இருக்குது, சமூக பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணி சோஷியல் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் சமத்துவம் இருக்குது, இந்தியாவில் மட்டும் சமத்துவம் இல்லை அப்படின்னு இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் மேலை நாடுகள்லையும் சில சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குது. உதாரணமாக அமெரிக்கா எடுத்துங்களேன். அமெரிக்காவில் வந்து கருப்பினத்தவர்களை ஒதுக்கி வைக்கிற நிலைமை வந்து இருக்குது. கிழக்கிந்திய இதில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இனம் வேற்றுமை, பாலஸ்தீன், இஸ்ரேல் அங்கெல்லாம் வந்து இனம் சார்ந்த பிரச்சனைகள் நடக்குது. இதுலேயும் ஆப்பிரிக்காலேயும் வந்து நிறைவேற்றுமை இருக்குது. ட்ரைப்ஸ்க்கும் நான் ட்ரைப்ஸ்க்கு இஷ்யூஸ் இருக்குது. மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது இல்லையா? பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரிங்களா? இது மேலை நாடுகளில் இருக்குது. மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற பேர்லையும் சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற பேர்லையும் பிரிக்கலாம். ஓகே, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சோஷியல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்டு இன்இக்வாலிட்டி. ஓகே, நம்ம ஊரில் ஏற்கனவே நான் சொன்னது வர்ணாசிரமம் அப்படிங்கிற அடிப்படையில் சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோஷியல், அதே நேரத்தில் இந்த வளங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் முக்கியமான வளம்னா விவசாய நாடு இல்லையா, லேண்டு, நிலம் இருக்குது இல்லையா, அந்த நில உடைமையாளர்கள் இந்த அப்பர் ஸ்டேட்டாவில் இருக்காங்க, மட்டும்தான் இருக்காங்க, நில உடைமையாளர்களாக இருக்காங்க. பஞ்சமர்ஸோ இல்லை சூத்ராஸ்கோ அந்த நில உரிமைகள் இல்லை இல்லையா? அப்போ அந்த அப்பர் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறான், அப்போ சோஷியல் ஸ்டேட்டஸும் இங்கே பெருசாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்த இந்தியாவில் சோஷியல் ஸ்டேட்டஸும் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் ஸ்டேட்டஸோடய ஒத்து போகுது. இப்போ சமூக படிநிலையில் யார் நம்பர் 1 இருக்கானோ எக்கனாமிக்கல்லையும் அவன் தான் 1 இருக்கான். இதில் யார் 0 இருக்கானோ சமூக படிநிலையில் எக்கனாமிலையும் அவன் 0 இருக்கான். இது கட்டமைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சமூக இன்இக்வாலிட்டி, சமூக சமத்துவமின்மையை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது வெறும் பொருளாதார ஒருவேளை பொருளாதாரம் வளர்ந்துட்டால் மட்டும் இந்த சமூக சிக்கல் போயிடாது. பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, ஒரு சமூகத்துக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னாலும் ஆதிக்கம் உரிமையோ எதுவுமே கிடச்சிடாது இல்லையா? இது ஸ்ட்ரக்சர்டு, அமைப்பு ரீதியாக வரலாற்றில் இது ஸ்ட்ரக்சர்டு அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இன்இக்வாலிட்டி இந்தியாவில் நிலவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ சமூக நீதி அப்படிங்கிறதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் முக்கியமாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நீதினா என்ன, சமூக நல்லிணக்கணம்னா என்ன, சமூக மேம்பாடுனா என்ன, பொருளாதார மேம்பாடுனா என்ன. இந்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் என்னென்ன பயன்களை தரும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ஸை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சமூக நீதியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இது பொருளாதாரத்திலையும் சமூக முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். சமூக நீதியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சமூகத்தில் சமத்துவம் நிலவணும் அப்படின்னா, ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும் அப்படின்னா, ஒரு நேர்மை நீதி இருக்கணும் அப்படின்னா சமூக நீதி அவசியமாகுது. இல்லைன்னா வந்து இருக்கிறவனாவே இருப்பான், இல்லாதனவே இருப்பான். சரிங்களா? இந்த சமூக நீதி சமத்துவம் நிலவறதுக்கு அவசியமாகுது. அடுத்து வாய்ப்புகள்,
சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வாய்ப்புகள், அனைத்து தட்டு மக்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா சமூக நீதி அவசியமாகுது. சரிங்களா? ஜாதி அடிப்படையில் மட்டும் இல்லை, பாலினத்தின் அடிப்படையிலும் வேற்றுமை இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா சமூக நீதி அவசியமாகுது. அடுத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு, நேற்று வந்து சந்திராயன் 3 லேண்ட் ஆச்சு இல்லையா? அந்த சந்திராயன் 3 லேண்ட் ஆனது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைடு மூமெண்ட், இந்தியர்களாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு ப்ரைடு மூமெண்ட், எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் டெம்பர், ஓகே, சயின்டிஃபிக் எந்தூசியாசம், ஓகே, விக்ட்ரி ஆஃப் சயின்ஸு. ஸோ இதெல்லாம் மட்டும்தான். இதை தாண்டி வந்து குறுகிய மனப்பான்மையோட நாடை தாண்டி மாநிலத்தை சேர்ந்தவங்க, மாநிலத்தை தாண்டி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இன்னும் போனால் இன்னும் பர்டிகுலர் வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது தப்பாயிரும் இல்லையா? அப்போ ஒரு தேசம் வளரணும் அப்படின்னா என்ன தேவை? நமக்கு சமூக நீதி அவசியம் இல்லையா? அடுத்து அமைதி நல்லிணக்கணும் நிலவணும் அப்படின்னா அதுக்கு சமூக நீதி அவசியம். ஜாதிய மத மோதல்கள் இல்லாமல் இருக்கணும், பாலின மோதல்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு சமூக நீதி அவசியமாகுது. அடுத்து பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்கும் சமூக நீதி அவசியமாகுது. பாலின சமத்துவமின்மை வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது இந்தியாவில் ரொம்ப கடுமையாகவே இருக்குது. அந்த பாலின சமத்துவமின்மை போகணும் அப்படின்னா சமூக நீதி அவசியம். இப்போ நிறைய பேர் வந்து சமூக நீதி அப்படின்றது ஜாதிக்கு எதிரான பிரச்சனை மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது பாலின ஆணாதிக்கத்துக்கு எதிரானதும், ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிரானது தான் சமூக நீதி. அதுக்கு தான் நம்ம மகளிர் உரிமை தொகைன்ற திட்டம் இருக்குது, மகளிருக்கான இந்த பேருந்து பயணம் திட்டம் இருக்குது இல்லையா, விடியல் பயணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் சமூக நீதியோடு தான் ஒருங்கிணைச்சு பார்க்கணும். சரிங்களா? அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அடுத்து இந்தியாவில் சமூக அநீதி 2 வகையில் இருக்குது. சரிங்களா? சமூக அநீதி ஜாதி அடிப்படையில் இருக்குது, சமூக அநீதி பாலின அடிப்படையில் இருக்குது. மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படின்னார் பாரதி. சுதந்திரத்தை பற்றி கனவு காண்றாரு. ஓகே, சுதந்திர பற்றி கனவு காணும்போது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காண்றாரு. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சா இப்போது? ஸோ ஏன், என்ன காரணம், என்ன சிக்கல் அப்படின்னா 2 வகையான அநீதி வந்து இந்தியாவில் நிலவுது. ஒன்று ஜாதி அடிப்படையில் இருக்குது. என்ன சார் சாதின்னு தானே போடணும், ஏன் சாதின்னு போடுறீங்க? சாதின்னு போட்டாலும் அது தமிழ் வார்த்தை இல்லை, ஜாதின்னு போட்டாலும் அது தமிழ் வார்த்தை இல்லை. ஏன்னா தமிழில் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அதுக்கு இணையான வார்த்தையும் கிடையாது. அதனால தான் ஜாதியாக இருந்துட்டு போட்டேன். சரிங்களா? ஜாதி அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஓகே, இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளேயே வராதவன், கீழானவனுக்கும் கீழானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிறப்பின் அடிப்படையில், தொழில் அடிப்படையில் அந்த பாகுபாடு இருக்குது. இது பொருளாதார நிலையில் உயர்ந்துட்டால் மட்டும் இந்த பாகுபாடு இல்லாமல் போயிடாது. ஸோ இப்போ ஜாதி அடிப்படையில் இங்கே சமத்துவமின்மை இருக்குது. அதே நேரத்தில் பாலின அடிப்படையிலும் சமத்துவமின்மை இருக்குது. ஜாதி அடிப்படையில் இருக்கிற சமத்துவமின்மை எவ்வளோ கொடுமையானதோ பாலின அடிப்படையில் இருக்கிற சமத்துவமின்மை அதை விட கொடுமையானது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் நம்ம கடையனுக்கும் கடையனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண் தான் இல்லையா? ஸோ பெண்ணுக்கு எந்த வகையான உரிமை இல்லை, கல்வி உரிமை இல்லை, கரெக்டாக, திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை, ஓகே, குழந்தை பெற்றுக்கிறதுக்கான உரிமை கிடையாது, அதாவது அவங்க டிசைட் பண்ணுற உரிமை கிடையாது இல்லையா? இப்படி எல்லா வகையிலையும் வந்து பெண்கள் வந்து நசுக்கப்படுறாங்க. ஒரு நாட்டில் 50% அளவுக்கு பெண்கள் இருக்காங்க. ஓகே, 2 பேர் பெண்கள், ஒரு நாட்டில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தங்க ஆண் ஒருத்தங்க பெண் இல்லையா? இப்போ இந்த ஒருத்தங்க வந்து நல்லா டெவலப் ஆகுறாங்க, அப்போ 50% டெவலப் ஆகுது. இப்போ இந்த 50% டெவலப் ஆகலை அப்படின்னா அந்த நாடு எப்படி வளரும்? இந்த பாலின சமத்துவமின்மையை அட்ரஸ் பண்ணாமல், பெண்கள் எல்லாரும் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல், இல்லை அவங்க பண்ணிட்டு இருக்கிற கான்ட்ரிபியூஷன் எல்லாம் எக்கனாமிக்குன்னு நம்ம முடிவு பண்ணாமல், பெண்களுடைய முயற்சி இல்லாமல் நாடு வந்து வெற்றி பெறவே முடியாது. ஓகே, அப்போ இந்த பாலின சமத்துவமின்மையும் ஒரு சமூக அநீதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சமூக அநீதின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக வந்து நம்ம எல்லாம் செயல்படணும்.